நடக்குது அதெல்லாம் நான் சொல்லிவிட்டேன் சாமி. இது பண்ணி அது பண்ணுறது என்னத்தான் உனக்கு தெரியும் சாமி. என்னத்தான் உனக்கு தெரியும் சாமி. என்னதான் தெரியும் உங்களுக்கு அது எதா இருந்தாலும் நீங்க சேர்ந்து சாமி. அதனால பேச நேரம் இல்லை உங்கள்கிட்ட. ஒரு டக்கு டக்கு பதில் சொல்லு. ஒரு மணி நேரம் கேட்டு டக்கு டக்குன்னு அவன் பட்டு பட்டு சொல்லிட்டு போயிட்டு பேசுகிறேன். பொறுமையாக பேசிக்கோங்க. புரிதா குழந்தை கேட்கறது டக்குன்னு சொல்லுங்க. ஒன்றும் நடக்குது நடக்காது செய்யணும்னு தான் சொன்னேங்க சாமி. அது இதெல்லாம் பொழுதையும் கேட்டே இருந்தால் எவ்வளோ நாள் சொல்லிட்டாரு செஞ்சுக்கலாம் சாமி. அதை எப்படி செய்யணுமோ மறுபாடு அதெல்லாம் மறுபாடு இருக்கிற குழந்தைய ஒரு கோயில் ஆச்சாரியார் கூட்டம் குழந்தைய பூசாரி கூட்டுவாங்க. கோயிலை கூட்டு குழந்தைய அரமனை கூட்டு குழந்தைய ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க. குழந்தைய ஐயர்லாம் கூப்பிட்டு குழந்தைய விளக்க விடையெல்லாம் கேட்குறீங்க. குழந்தைய ஐயர் முடிவை பாருங்க. அப்போ விட கிடைக்கும். யாரும் விட கிடைக்கிற மாதிரி தெரியும் சாமி. நீங்க வந்தாதான் குழந்தைய நாம ஒண்ணு சொன்னா ஐயருக்கு குழந்தைய மறைமுகமா எத்தனையோ பேசுறீங்கல்ல குழந்தைய மறைமுகமா குழந்தைய ஐயர்களுக்கு நிறைய தெரியும். ஐயர்கள் இருக்கிறாரு குழந்தைய அதெல்லாம் கூட்டியாந்து விடைகள் பாருங்க. குழந்தைய விக்கிரமான ஒன்று குழந்தைய மேல ஒன்று பறந்துட்டு இருக்குது. குழந்தைய மாளிகையில் குழந்தைய ஏதோ ஒரு பக்கம் சாப்பிட்றதுக்கு இறைகள் உக்கரமாக இருக்குது. அதனால கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. குழந்தை அதனால குழந்தைய மீண்டும் அப்புறம் பார்க்கலாம் சாமி. எதா இருந்தாலும் நீங்க தான் நீ கொடுங்க சாமி. நாங்க தான் யாரையும் கூட்டியாந்து ஐயரையும் கூட்டியாந்து பார்க்கல யாரையும் பார்க்கல. நீங்க பாருங்க சாமி. இப்போதைக்கு சொல்லிட்டே இருந்தா சொல்லிட்டு தான் இருக்கும். இல்லைங்க சாமி. நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி செய்யறேன் சாமி. புரித குழந்தைய அதெல்லாம் குழந்தைய புகழ் நேரங்கள் கிடையாது. புரித குழந்தைய நான் சொல்றேன். அப்போ அன்னைக்கு போன மாதிரி சொல்லிவிட்டேன். சொன்னீங்க சாமி. மீண்டும் மீண்டும் அதே கேட்டுட்டே இருந்து எத்தனை சொல்ல முடியும். எப்படி வேலை செய்யறதுன்னு நீங்க சொல்லுங்க. அதான் கோயில் ஐயர் போய் கேளுங்க. ஐயர் குழந்தைய ஐயர் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் யாரும் சொல்றீங்க சாமி. நீங்க விட சொல்ற மாதிரி சொல்லுங்க. ஐயருக்கு அந்த அவங்க அந்த குழந்தைய பூசை தெரியும். நான் அடிக்கிறது வராதேன். அவங்களாம் வரமாட்டாங்க. அவங்களுக்கு தெரியுமா என்ன அடிக்கிறது விளக்கம் கேட்டா அடிக்கிறது வர சாமி. யாரும் வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க சாமி. நீங்க அவங்களுக்கு தெரியுமா சாமி. இன்னொரு போனேன். நான் இங்கே தான் இதெல்லாம் தொடச்சிட்டு இருந்தது சாமி. சாமி சரி நான் தான் இப்போதான் சாமி சரி கேட்டு சரி வேண்டாம் சாமி. நான் அடிக்காத நான் அடிக்கிறது இருக்கிறேன். சரி சரி இல்லை சாமி. என்ன சாமி ஆமாம் சாமி. அதெல்லாம் விளக்கு கேட்டாங்க சாமி. நான் நின்று தான் கேட்டு தான் இருந்தேன். சரி இன்னும் நல்லது கேட்கறேன். இன்னும் கேட்கறேன் குழந்தைய இப்போதைக்கு குழந்தைய ஏதோ குழந்தைய புத்திர பாக்கியத்துக்காக வந்திருக்குது. குழந்தைய அந்தரோட குழந்தைக்கு இந்த நேரம்